பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசமாயிரு என்றார். The resurrected Jesus said, have faith என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உயிரோடு எழுந்து பரமேறி செல்வதற்கு முன் 40 நாட்களில் 10 முறை தரிசனமானார். 6வதாக இயேசு உயிரோடு எழுந்த பிறகு தோமா உட்பட 11 பேருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்தியா இலங்கை தேசங்களுக்கு வந்த இயேசுவின் சீஷனாகிய தோமாவிற்கு விசுவாச குறைச்சல் இருந்தது. அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களைப் போல தரிசித்து விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். தோமா சொன்னான், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். உண்மையா பொய்யா, உண்மை செய்தியா பொய் செய்தியா, இதுதான் இன்று உலகத்தையே வாட்டி வதைக்கும் ஒரு கேள்வி. ஊடகங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலம் தகவல்கள் பல ஆயிரம் பேருக்கு பரப்பப்படுகிறது. அதில் உண்மையான தகவல்களும் பொய்யான தகவல்களும் கலந்து பரப்பப்படுகின்றன. ஆகையால் அநேக காரியங்களை நம்புவதே அநேகருக்கு கடினமாக உள்ளது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதாக. தோமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தான். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் கண்டு மாத்திரமல்ல, அவருடைய காயங்களில் என் விரலையும் விலாவில் என் கையையும் விட்டால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னான். உலக காரியங்களை நாம் தீர விசாரிக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வல்லமையை நாம் வேதத்தின்படி அப்படியே விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். கண்களினால் காண்பவைகள் அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு திருமணம் நடந்தபோது நாம் பிறக்கவில்லை, ஆனால் காணாத அந்த பெற்றோர்களின் திருமணத்தை அப்படியே விசுவாசிக்கிறோம். அதுபோல தான் கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகும் வார்த்தைகளை அப்படியே விசுவாசியுங்கள். ஈசாக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தால் உருவாக்கப்பட்டான். ஆபிரகாமின் விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக கண்டு ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி செய்தார். எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் சொல்லுவான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதாக. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் கூறினார். நம்முடைய தேசத்திற்கு வந்த தோமாவிடம் உயிர்த்தெழுந்த இயேசு கூறியது விசுவாசமாயிரு என்று கூறினார். ஆகையால் நாம் அதிக கவனத்துடன் அவிசுவாசத்திற்கு இடம் கொடாமல் காணப்பட வேண்டும். விசுவாசத்தில் நாம் பெருகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனம் என்பதை உணர்ந்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி எங்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கர்த்தர் எங்களுக்கு துணை செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.